தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று மாலை ஆலோசனை. உள்துறை செயலாளர், டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்துகிறார். மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பொள்ளாச்சி கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு. அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி இணைச் செயலாளர் மலர்கொடி சேகர் கட்சியில் இருந்து நீக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஆற்காடு சுரேஷின் பெண் தோழியான பாஜக நிர்வாகி அஞ்சலை எங்கே? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவருக்கு போலீசார் வலை. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. ஆள்கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் நடவடிக்கை. ₹40 கோடி பணப்பரிமாற்றம் நடந்தது தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் விசாரணை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மூலம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எங்கெல்லாம் வாங்கப்பட்டன என்றும் துருவி கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் வருகிற 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெறும் என அறிவிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நிர்வாக ரீதியில் எந்த தவறும் நடைபெறவில்லை. சந்தேகத்தின் பேரில் 17 பேரின் தேர்வு முடிவுகளை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பதில் மனு தாக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர். மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்பு. மணிப்பூரில் இருந்து முதன்முறை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக கோட்டீஸ்வர சிங்கும் பதவியேற்றுக் கொண்டார். I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. That I will uphold the sovereignty and integrity of India. That I will uphold the sovereignty and integrity of India. That I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment. தமிழ்நாடு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. துவரம்பருப்பு பாமாயிலை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது நுகர்பொருள் வாணிபக் கழகம். பொது விநியோக திட்டத்தில் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் டெண்டர் வெளியீடு. சசிகலாவின் சுற்றுப்பயணம் அதிமுகவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. கருவாடு மீனாகாது என்றும் மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது என்று ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. சசிகலாவால் அதிமுகவினர் யாராவது பயனடைந்தார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் கருத்து. மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. தமிழ்நாட்டில் வருகிற 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு.
கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து 70,000 கன அடி நீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரிப்பு. பரிசல் இயக்க தொடர்ந்து 3வது நாளாக தடை விதிப்பு. நீலகிரி மாவட்டம் மசனகுடி கூடலூர் இடையே வாகன போக்குவரத்து தொடங்கியது. வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். தொடர் மழையால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 3 அடி வரை உயர்ந்த நிலையில் நீர்மட்டம் 40 அடியை எட்டியுள்ளது. பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது. 16,487 கன அடியாக உள்ள நிலையில் நீர் வெளியேற்றம் 1,205 கன அடியாக உள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறக்கப்படுவதால் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 30 ரூபாய் வரை குறைந்து 50 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முழு கடையடைப்பு போராட்டம். அனப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு. மாமல்லபுரம் அருகே மழைநீர் வடிகால்வாய்கள் அமைத்ததில் பல லட்சம் ரூபாய் ஊழல். கொக்கிலமேடு கிராமத்தில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்படும் அபாயம், போலீசார் குவிப்பு. நீட் மறுதேர்வு நடத்த முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ஒட்டுமொத்த தேர்வும் பாதிக்கப்பட்டதை உறுதி செய்த பிறகே முடிவெடுக்க முடியும் எனவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து. நீட் முறைகேடு காரணமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் வேதனை. நீட் முறைகேடு பரவலாக நடந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என IIT மெட்ராஸ் தாக்கல் செய்த அறிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். IIT இயக்குநர் தேசிய தேர்வு முகமையின் உறுப்பினராக இருப்பதை சுட்டிக்காட்டி மாணவர்கள் தரப்பு வாதிட்ட நிலையில் நடவடிக்கை. கேரள மாநிலம் திருச்சூரில் மழை வெள்ளத்தில் மூழ்கிய தானிக்குடம் பகவதி அம்மன் கோயில். வெள்ளத்தில் நீந்தி சென்று வழிபட்ட பக்தர்கள். இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக IAS பயிற்சியில் இருந்து நீக்கப்பட்ட பூஜா கேத்கர். விவசாயிகளை துப்பாக்கியை காட்டி விரட்டியதாக கைது செய்யப்பட்ட தாய் மனோரமா புனே அழைத்து வரப்பட்டார். மும்பையில் கனமழை பெய்து வருவதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. சாலைகளில் தேங்கியிருக்கும் மழை நீரால் போக்குவரத்து பாதிப்பு, சுரங்கப்பாதைகள் மூடல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அக்டோபர் மாதத்திற்கான ஆர்ஜித சேவை. தேவஸ்தானத்தின் இணையதளத்தில் முன்பதிவு தொடக்கம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாழை திரைப்படம். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கும் நிலையில் படத்தின் முதல் பாடல் இன்று வெளியாகிறது.